வணக்கம். பிடிவாரண்டை சமர்ப்பித்த காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமார் தலைமறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று கரூரில் உள்ள அவரது சொந்த கிராமத்திற்கு சென்று செந்தில் பாலாஜியின் தாய் தந்தையிடம் பிடிவாரண்டிற்கான மனுவை கொடுத்துள்ளனர். நீதிமன்றத்தின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வருகின்ற திங்கட்கிழமையன்று நேரடியாக ஆஜராகவில்லை என்றால் அவரை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவரை கைது செய்வதோடு செந்தில் பாலாஜியின் எம்எல்ஏ பதவியும் பறிபோகும் என்பதை காவல்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்காக எம்எல்ஏ இளையராஜாவிற்கு 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சுமார் 8 பேர், கரூர் கும்பலை சார்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் 180 கோடி வரைக்கும் திமுக ஆட்சியை அமைப்பதற்கு, தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு, 10 எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கு 180 கோடி வரைக்கும் எங்களிடம் ஒப்படைத்தார்கள். இந்த பணம் செந்தில் பாலாஜி அவர்களது பினாமி நடத்தக்கூடிய தனியார் நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்டது என்பதையும் வாக்குமூலமாக கொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 5 நாட்களாக தலைமறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கரூரில் அவரது சொந்த கிராமமான ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அவர்களது பூர்வீக வீட்டில் உள்ள தாய் பழனியம்மாள் தந்தை வேலுச்சாமியிடம் லுக் அவுட் நோட்டீஸை கொடுத்து எங்கிருந்தாலும் அவர் திங்கட்கிழமையன்று நீதிமன்றத்தில் மற்றும் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் பிடிவாரண்ட் மூலமாக அவர் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவரை கைது செய்வதோடு எம்எல்ஏ பதவியும் பறிபோகும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கலில் தற்பொழுது ஸ்டாலினை நம்பி வசமாக மாட்டிக்கொண்டார். திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொகுசாக அவர்களது குடும்பத்துடன் லண்டனுக்கு சென்று விட்டார். ஆனால் கைக்கூலி வேலை பார்த்த செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவை வசமாக சிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய தயங்க மாட்டார். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் சேர்த்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்தான். அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுதே கரூரை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். திமுக தங்களை கைவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அனைத்து உண்மைகளையும் திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து ஆட்சி கவிழும் வரைக்கும் 5 ஆண்டுகளில் என்னவெல்லாம் ஊழல் நடைபெற்றது, ஸ்டாலினை மட்டுமல்ல 34 கேபினெட் அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள் பற்றியான உண்மைகளையும் வாக்குமூலமாக கொடுப்பார். தற்பொழுது பிடிவாரண்ட் நீதிமன்றம் சமர்ப்பித்த நிலையில் திங்கட்கிழமையன்று நிச்சயமாக ஆஜராவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்த செய்தி எது தெரியுமா? குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கான ஆவணங்கள். நீதிமன்றம் குதிரை பேரம் நடத்தினால் என்ன தண்டனை என்பதை பார்க்கும் பொழுது தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களது பதவியும் பறிபோகும், ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகள் தேர்தலை சந்திக்க முடியாத வகையில் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கும், புதிதாக ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய வகையில் சூழல் உருவாகும், 40% திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதற்கு கூட அதிக அளவில் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகனின் உறவினர்கள் தற்பொழுது கூண்டோடு தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். மு.க. அழகிரியின் மகளும் தற்பொழுது தாவேகாவில் இணைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயமாக பிடிவாரண்ட் சமர்ப்பிக்கப்பட்டதால் அவரை இனியும் திமுகவால் காப்பாற்ற முடியாது என்று நினைத்துவிட்டார். ஒரு பக்கம் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் குடும்பம், மறுபக்கம் தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் குடும்பம் அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கான
எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் உண்மைகளை கூறி சரணடைந்து விடுவோம். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஸ்டாலின் தான் திட்டம் போட்டார், உதயநிதி தான் திட்டம் போட்டார் என்பதை ஆதாரப்பூர்வமாக செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயம் நாம் கூறியது நடக்கும். நமது சேனலை பார்க்கக்கூடியவர்கள் பலரும் கமெண்ட் வாயிலாக கூறுகிறார்கள், திமுக அடுத்த 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கக்கூடாது என்று. நிச்சயமாக குதிரை பேர நடைபெற்றது உண்மைதான் என்று வாக்குமூலம் கரூர் கும்பல் கூறிவிட்டார்கள். அவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிச்சயம் தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த உதயநிதி எப்படி ஓடினாரோ, ஆளும் கட்சி கேட்ட கேள்வியால் இனி சட்டமன்றத்திற்கு உள்ளேயே வர முடியாத அளவிற்கு குதிரை பேரத்தால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தையிடம் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள நாங்கள் முன்வந்துள்ளோம். உங்களது மகனுக்கு எதிராக அனைத்து ஆவணங்களும் இருக்கிறது, நேரடியாக ஆஜராகவில்லை என்றால் நிச்சயம் அவருக்கு முன்ஜாமீன் பெறுவதும் மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும் என்பதையும் எச்சரிக்கை செய்யும் விதமாக தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. அவர் உண்மைகளை கூறி சரணடைய வேண்டும். தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு உதயநிதி சபரீசன் போட்ட திட்டம்தான் இந்த 180 கோடி என்பதும் யாருக்கெல்லாம் பினாமிகள் இருக்கிறது என்பதை செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குமூலமாக கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பார். இல்லை என்றால் திமுகவையும் ஸ்டாலினையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்பில் இருந்தால் எப்படி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோல 15 மாதங்கள் அல்ல 3 வருடங்கள் சிறையில் இருப்பார். அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகும். இதற்கு முன்னால் அவர் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகள், கரூர் பங்களா அனைத்தும் அரசுடைமையாக்கப்படும் என்ற தகவலையும் தற்பொழுது தாவேகாவின் முக்கியமான அமைச்சர் ஆதோ அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜியை சாதாரணமாக எடை போடக்கூடாது. 35 கோடி பேரம் பேசினார் என்றால் அந்த 35 கோடி எங்கிருந்து வந்தது? ஒட்டுமொத்தமாக 175 கோடி யார், எந்த நிறுவனம், எல்லாத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் சேகரித்து விட்டார்கள். செந்தில் பாலாஜியின் பினாமிதான் என்றும் கூறியுள்ளனர். இதனால் வாக்குமூலம் கொடுக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி தப்பிக்கலாம். இல்லை என்றால் குடும்ப சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலைமைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்படலாம் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. பிடிவாரன் நீதிமன்றம் சமர்ப்பித்தது சரியா? நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கும் அவரது தம்பி அசோக்குமாவிற்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.